அன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங்கில் நானும் என் ஹஸ்பண்டும் போன இடம் தான் அரியமான் பீச். ஸோ அந்த சைட் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நல்ல ஒரு ப்ளசண்ட்டான வியூவோட விண்மில்லாம் வந்து செமையாக இருந்துச்சு. எப்போவுமே ட்ராவல் பண்ணுறது எங்கள் 2 பேத்துக்குமே பிடிக்கும். அதுவும் பைக் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம டைம் தான் கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்பாடா தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறதுக்குள்ளே இன்னொரு சிக்னல் வந்துருச்சு. 2 ரயில்வே ட்ராக் இருக்குது நம்ம அரியமான் பீச் போகிற சைடு. ஸோ அப்படியே பீச்சை ரீச் பண்ணியாச்சு. கொஞ்சம் தூரத்தில் நேராக போனோன்னா பீச் வந்துடும். அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பீச் தான். ஸோ அப்படியே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சைடில் வந்து பைன் ஃபாரஸ்ட் மாதிரியே ஒரு வியூ இருந்துச்சு. ஆனால் அது பைன் ஃபாரஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த நம்ம ஊர் சவுக்கன்னு சொல்லுவோம்ல அந்த ட்ரீஸ் தான் நின்றுட்டுருக்கும். ஆனால் அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த நிறைய சவுக்க மரத்தோடு அந்த அரியமான் பீச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டைமில் நாங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தோம்னா மிளகா பஜ்ஜி, ஐஸ்கிரீம், அப்புறம் குழிப்பணியாரம் இந்த மாதிரி நிறைய கிடச்சிச்சு. நாங்கள் வந்து இளநீர் சாப்பிட்டு அப்படியே நேராக கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பீச் பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட் இருக்குது. செம்மையான பீச் வியூவோடு இருக்குது. அந்த ரெசார்ட்டோட வியூ பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய காட்டேஜஸ் இருந்துச்சு. அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு நாள் போய் ஸ்டேகேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ். ஸோ அன்றைக்கி ஈவினிங் எங்களுக்கு அப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.